விநாயகர், நடுவில் ஏர்சாமி, நடுவில் ஐயப்பன், அப்புறம் வள்ளலார். ஐயப்ப சாமிங்களா? தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சரிப்பா. இன்றைய நாள் 27/12/2013. இந்த இல்லம் திருவருட் பிரகாச வள்ளற்பெருமான் வசித்த தங்கச்சாலை தெருவிலே பகுதியிலே உள்ள ஏழுகிணறு வீராசாமி பிள்ளை தெருவிலே அமைந்துள்ளது. வள்ளற்பெருமானார் அவர்கள் இந்த வீட்டில்தான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வசித்துள்ளார்கள். அந்த வகையிலே அந்த வீடு பல்வேறு நபர்களிடம் மூலமாக கிரயம் பெறப்பட்டு இறுதியாக முனிரத்னம் MABL ஐயா அவர்கள் இந்த வீட்டினை நிர்வகித்து வந்துள்ளார்கள். தற்பொழுது அவர்களது வாரிசான ஐயா திரு ஸ்ரீபதி ஐயா அவர்கள் இந்த வீட்டிலே இருந்து பெருமானுக்கு உண்டான நற்பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். தற்பொழுது நாம் கண்டுகொண்டிருப்பது பெருமானார் வசித்த வீட்டின் ஒரு பகுதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. தற்பொழுது வர இருக்கும் தைப்பூச பெருவிழா 2014ஆம் ஆண்டிலே நடைபெற இருக்கும் தைப்பூச பெருவிழாவிற்காக இந்த பெருமானார் அவர்கள் வாழ்ந்த இந்த வீட்டிலே புற வேலைப்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வெள்ளையடிக்கும் பணியும் அதன் மற்ற தொடர்பான பணிகள் எல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்ட இன்றைய நாளிலே தற்பொழுது ஐயா திரு ஸ்ரீபதி ஐயா அவர்களிடம் ஒரு சிறிய நேர்காணல் நிகழ்த்தப்பட உள்ளது.
பெருமானார் வசித்த வீடு மாடிப்பகுதியிலே அமைந்துள்ளது. ஏழுகிணறு வீராசாமி பள்ளி தெருவிலே மாடியில் அமைந்துள்ளது. இன்றைய கதவிலக்க எண் 16/31. 16 அதன் கீழே 16/31 என்ற கதவிலக்கம் எண் இடப்பட்ட இந்த வீட்டில் பெருமானார் அவர்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது 1825 முதல் 1858 முடிய அவர்கள் இங்கே இந்த வீட்டின் மாடியிலே வசித்துள்ளார்கள். ஐயா திரு ஸ்ரீபதி அவர்களை தற்பொழுது நாங்கள் நேர்காணல் காணுகிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா இங்கே இந்த வீடு திரு முனிரத்னம் ஐயா அவர்களுக்கு பாக்கியப்பட்டு என்பதாக நாங்கள் அறிகிறோம். அப்படித்தானே ஐயா? இப்போ ஐயா வந்து முனிரத்னம் ஐயாவுக்கு என்ன வேணுங்க ஐயா? மகன், மூன்றாவது மகன். இந்த வீட்டிலே வந்து எத்தனை ஆண்டுகளாக ஐயா தற்பொழுது இங்கே இருக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து இருக்கிறீங்க. இப்போ தொடர்ச்சியாக இங்கே வழிபாடுகள் வந்தனைகள் எல்லாம் நடைபெறுகிறதா ஐயா? மாசத்துல எந்தெந்த நாட்களில்? மாத பூசத்துலேயும் பௌர்ணமி சிறப்பாக நடைபெறுகிறது. மற்றபடி அன்பர்கள் சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு மெக்சிகோவில் வந்தாங்க. அப்போ பல்வேறு நாடுகளிலிருந்தும் வர்றாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதி மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாகாணங்களிலிருந்தும் இங்கே வருகை புரிந்து குஜராத்தில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. மற்றபடி இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நிர்வாகம் பராமரிப்பு எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இல்லைங்களா? வேறு யாருக்கும் இதை பற்றி அதாவது விற்பனை என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லைன்னு ஒரு ஏற்கனவே சொன்னீங்க. அப்படிதானுங்களா? நீங்களே சொல்லிடுங்க. பேச்சுக்கு இடம் இல்லை. இங்கே இருந்து நிரந்தரமாக இது வந்து அவருக்கு தொண்டு செய்ய ஆசைப்பட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா.